மேலமாத்தூர் ஊராட்சி காமாட்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலை தீ வைத்து எரித்த மர்ம நபர்கள். கோவில் கட்டுவதில் ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் நடந்ததாக குற்றச்சாட்டு. சுமார் 10 லட்ச ரூபாய் சேதம். சாமி சிலைகள் வசூல் செய்த நோட்டு பணம் உள்ளிட்டவை எரிந்து சேதம். பக்தர்கள் பொதுமக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் மேலமாத்தூர் ஊராட்சி காமாட்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் சுமார் 60 லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறது. இதனால் இங்குள்ள சுவாமிகளை அருகில் தற்காலிக குடிசை அமைத்து அந்த பகுதி மக்கள் சுமார் 70க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வழிபாடு செய்து வந்தனர். இதில் வெண்கலத்தால் ஆன காமாட்சியம்மன் விநாயகர் முருகன் சிலை வைத்து வழிபாடு செய்து வந்தனர். இந்த கோவிலில் நடைபெற்று வரும் பணிகளை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பையா பொதுமக்களிடம் வரி வசூல் செய்து கோவிலை கட்டி வருகிறார். மேலும் கோவிலுக்கு பாதுகாப்பாகவும் கோவிலிலேயே தங்கியிருந்து வருகிறார். தினந்தோறும் இரவு நேரங்களில் கோவில் உள்ளே தூங்குவது வழக்கம். இந்நிலையில் நேற்று எப்போதும் போல் கருப்பையா கோவிலுக்குள் தூங்காமல் கோவிலுக்கு அருகில் உள்ள தற்போது கட்டப்படும் கட்டிடத்தில் தூங்கி இருக்கிறார். இந்த நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் கோவில் சிலைகள் பணம் இருந்த இடத்தில் தீ பற்றி எரிந்து கொண்டிருந்த நிலையில் எழுந்து பார்த்தபோது தீமளமளவென எரிந்து கொண்டிருந்தது தெரிந்து அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அருகில் உள்ளவருக்கு தகவல் சொல்லி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்து கட்டுக்கடங்காத தீ அணைக்கப்பட்டது. கோவிலின் அருகில் கட்டப்பட்ட வரும் புதிய கட்டிடத்தில் கருப்பையா படுத்து உறங்கியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக கூறப்படுகிறது. கடந்த 3 மாதத்திற்கு முன்பாக இருந்தே இந்த இடத்தில் கோவில் கட்டுவதில் சிலர் இடையூறு செய்து வந்ததாகவும் கருப்பையா முக்கிய புள்ளியாக இருப்பதால் அவரை அச்சுறுத்தல் செய்யும் நோக்கில் தீவைக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இது குறித்து நாகமலை புதுக்கோட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்து முதற்கட்ட விசாரணை அடிப்படையில் 2 நபர்களை விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். கிராம மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒருவருக்கு தலா 50,000 முதல் 60 லட்ச ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கோவிலில் இடையூறுகள் பல ஏற்படுத்தி தற்போது தீ வைக்கும் அளவிற்கு அது முற்றியிருப்பது வருந்தத்தக்கதாகவும். முற்றுப்புள்ளி எதிர்ப்பு தெரிவிக்கும் அனைவரையும் கொலை செய்யும் நோக்கில் சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் நிலையில் கோவிலில் தீ வைக்கும் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் பக்தர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் இந்த கோவிலில் வழிபடும் பக்தர்களுக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர். மேலும் அரசு பொதுத்தேர்வு இன்று தொடங்கிய நிலையில் இந்த பகுதியில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தேர்வுக்கு அனுப்பாமல் ஒருவித அச்சத்துடன் வீட்டில் வைத்திருப்பதாக கூறுகின்றனர். எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று கூறும் பொதுமக்கள் ஒரு வித அச்சத்துடன் குடியிருந்து வருவதாக கூறுகின்றனர். காவல்துறை இந்த பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மேற்கு வட்டம் காமாட்சிபுரம் கிராமம் மேலமத்திரி பஞ்சாயத்து. இது காமாட்சி அம்மன் கோயில். அது 15 வருஷமாக நாங்கள் கொண்டாடிச்சு அந்த திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இந்த 15 வருஷமாக இந்த 14 வருஷமாக அங்கிட்டு ஒரு காட்டுக்குள்ளே வச்சு நாங்கள் கும்பிட்டோம். எந்த விதமான இடைஞ்சலே கிடையாது. இந்த ஒரு வருஷம்தான் இங்கே வந்து கும்பிட்றோம். நாங்கள் காசு போட்டு பணம் போட்டு ஒரு வீட்டுக்கும் 70 வீடு மட்டும் நாங்கள் தனியாக இருக்கோம். அந்த 70 வீடுக்காரவங்க மட்டும் ஒரு ஆள் 1,50,000 வரி போட்டு நாங்கள் இடம் வாங்கி கட்டிருக்கோம். கட்டினால எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களே இடைஞ்சல் பண்ணி நெருக்கடி கொடுத்து வாக்குவாதம் கருப்பையான்ற ஒருத்தவங்க தான் அவங்க எடுத்து அதை முயற்சி பண்ணி அவங்க தான் பொறுப்பில் இருக்காங்க. அப்போ அந்த கருப்பையாவை நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டினாத்தே இந்த 70 வீட்டுக்காரங்களாம் அடங்குவாங்க அப்படின்ற ஒரு பயன்படுத்தி அப்போ கருப்பையாவை நம்ம காரில் வச்சு எரிச்சாலும் அப்போதான் சரிப்பட்டு வரும்னு பேசியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பேசுகிறாங்க. சரின்ட்டு நாங்கள் எதுவுமே பேசக்கூடாதுன்ட்டு பொறுமையாக நம்ம கோயில் கட்டுறோம் நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு நாங்கள் இருந்தோம். நைட்டு கரெக்டாக அவர் குச்சிலதே எப்பயுமே இந்த கோயில் கட்டினதுலேருந்து குச்சிலதே படுத்திருப்பார். அப்போ நைட்டு ஒரு 2:30க்கு மேலே அவர் நைட்டுன்ற காரணத்தினால கட்டடத்தில் போய் படுத்துட்டார். 2:30க்கு மேலே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அவர் உள்ளே இருந்திருந்தால் அவரும் எரிஞ்சிருப்பார். அதுக்குள்ளே நாங்கள் வரி வசூல் பண்ண பணம் ஒரு 50,000 வரைக்கும் இருந்துச்சு. 10 லட்ச ரூபா வரைக்கும். நாங்கள் இந்த கோயிலுக்குள்ள ஜாமாங்க கூட இருந்துச்சு, சிலை இருந்துச்சு, எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் சாம்பலாக ஆயிடுச்சு. இதுக்கு எங்களுக்கு என்னன்றதை நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். இல்லை அப்போ கருப்பையா காலியாக இருந்தால்
இந்த 70 வீட்டுக்காரங்களும் நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. எங்களுக்கு அதுக்கு என்னன்றத கேட்டு கொடுக்கணும். உள்ள தள்ளுனா இந்த 70 வீட்டுக்காரங்களும் இருக்க மாட்டாங்க. அப்ப எங்களை ஊரை விட்டு காலி பண்ணணும்னு இருக்காங்களா அப்படின்ற எங்களுக்கு கண்டிப்பா இது வந்து நீங்க வந்து நல்ல நடவடிக்கை இருக்க மாதிரி நீங்க அனுப்புனதை கொண்டு போய் அந்த மதியானம் 1 மணிக்கு கேட்டேன் அந்த தேவடியா மீனை தீ வச்சு கொளுத்துன்னு சொன்னேன் மரம் கொளுத்தி விட்டு போயிட்டேன் நைட்டை கொளுத்திட்டாங்க நைட்டை கொளுத்திட்டாங்க எங்க வீட்டை வந்து இந்த கோயிலுக்கு உண்மை ஆக்கிட்டு போயிட்டாங்க பார்த்துட்டு போனாங்க சார். இப்ப நீங்க பாருங்க எங்க பொருளாதாரம் பூரா பாதிக்கப்படுது. எல்லாரும் உட்காந்துருக்கோம் நைட்டு 3 மணி உட்காந்துருக்கோம் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்புவோமா நாங்க இங்க உட்காந்துருப்போமா அன்னைக்கு நாங்க அன்றாட வேலை போய் தான் தவணை கட்டணும் கஞ்சிக்கு பார்க்கணும் நாங்க அதுல இப்படி பஞ்சாயத்து பண்றாங்க வரி போட்டு நாங்க கோயில் கட்டிக்கி இருக்கோம். எல்லாரும் வட்டி வாங்கி கட்டி டைம் பண்றோம் சார். அவனை முதல்ல எரிச்சிரும். அவனை காலி பண்ணிட்டா எல்லாருமே வட்டிக்கு வாங்கி தான் நாங்க கோயில் கட்ட ஆரம்பிச்சோம். எங்க இருக்கு அன்னைக்கு வேலையை போற அண்ணா கூட்டி நாங்க போறாங்க சொந்தமா இடம் வாங்கி நாங்க கட்டுறோம் சார். அவனை எவ்வளவு இந்த 10 வருஷம் பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு. இது பெரிய கொலை முயற்சி. அவரை தீய வச்சு கொளுத்தண்டு முடிவு எடுத்துட்டாங்க. எங்களுக்கு இந்த கொலைக்கு எங்களுக்கு ஒரு முடிவு கட்டுங்க நீங்க. ஆமா சார். ஆமா என் பிள்ளை அவருக்கு ஏதாவது நாங்க பொறுப்பை ஏத்துக்க முடியாது. மேடமாத்த நடந்து போகுது. நாங்க ஒத்தையில என் புருஷன் வேலைக்கு போடுவாங்க. எங்க வீட்டுக்குள்ள தூங்குவோம் சார். நாங்க பெட்ரோல் ஊத்தி உங்களை பூரா இருப்போம்னு சொல்றாங்க சார். நாங்க எல்லாரும் அங்க இருக்கோம். இந்த நடுவுல பண்ணாங்க போறத பண்ண மாட்டாங்களா? போய் காட்ட போய் கேட்க மாட்டாங்க. அந்த ஆடு மாடு இருந்து ரோட்ல விட்டு கூட என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்கவே முடியாது. நேத்து பெட்ரோல் ஊத்தி அவனை எப்படி காலி பண்ணி போடணும்னு சொன்னவே. ஆனா நைட் செஞ்சுட்டு அந்த மாதிரி குசுல தீய வச்சு கொளுத்திட்டியா சார்? பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டியா சார்? இவ்வளவுதான் அவனை என்ன நீங்க பாருங்க எத்தனை குடும்பம் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில் பட்டறைத்தில் விஸ்வகுல உறவின் முறை சமுதாய கூடம் நிறைந்த வசதியுடன் குறைந்த வாடகைக்கு கிடைக்கும். செல் 9976